கட்டளைப்பட்டி பூத் நம்பர் 36 அவைத்தலைவர் முத்துராஜ், துணைத் தலைவர் துளசி அம்மா. சரி சரி யோகேஸ்வரன் இட்லப்பராஜா படிப்பு BA LLB அப்பா. சரி சரி சரி. துணைச்சியாளர் சந்தியா இணைச்சியாளர் சக்திதான். அவைத்தலைவர் பாண்டி. நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் யார் முதலமைச்சராக தமிழகத்திற்கு வர வேண்டும், யாரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், யாரை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும் என்பது சம்பந்தமான பொதுத் தேர்தல். இது தமிழகத்துக்கான தேர்தல். இன்றைக்கு திமுக ஆட்சியிலே நிலையானது எதுவும் கிடையாது. எந்த நேரத்தில் கரண்ட் போகுது என்று தெரியாது, கரண்ட் வரும் என்பதும் தெரியாது. எதை நம்பியும் வேலை செய்ய முடியாது. ரேஷன் கடைக்கு போனால் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, எந்த பொருளும் கிடைப்பதில்லை. எல்லா வெளி மார்க்கெட்டில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இதை தடுக்கின்ற அரசு வேடிக்கை பார்க்கின்றது. ஆக திமுக ஆட்சியில் யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது. புரட்சி தலைவர் என்ற தெய்வத்தால் விதைக்கப்பட்ட விதை புரட்சி தலைவி அம்மாவால் வளர்க்கப்பட்டு ஆலமரமாக காட்சியளித்த இந்த இயக்கம் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாரால் விருட்சகமாக வளர்ந்திருக்கின்றது. இந்த இயக்கத்தை அழிக்கலாம், ஒழிக்கலாம் என்பதற்காக பல்வேறு கதைகளை எல்லாம் திமுக கட்டிவிடுகிறது. எப்படியாவது சித்து விளையாட்டுகளை விளையாண்டு மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற திமுக துடிக்கிறது. அதற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்து உங்களுக்கான ஆட்சி, நமது மக்களுக்கான ஆட்சி, தமிழர்களுக்கான ஆட்சி, தமிழை நேசிக்கின்ற ஆட்சி, தமிழர் உரிமைக்காக போராடுகின்ற ஆட்சி, மத்தியிலே ஒரு ஆட்சி இருந்தாலும் மாநிலத்திலே எல்லா சலுகைகளையும் தமிழ்நாட்டுக்கு உரிமைகளையும் கேட்டு பெறக்கூடிய வைராக்கியமிக்க ஒரு தலைவன் தமிழ்நாட்டின் தலைவனாக வர வேண்டும். அது யார் என்று சொன்னால் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், இந்நாள் சட்டமன்ற கதாநாயகன், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆகவே வலுவான ஒரு தலைமை இருந்தால்தான் டெல்லி இடத்திலே கேட்டாலே கிடைக்கும். வலுவில்லாத தலைமை நாடு ஆண்டால் கேட்டாலும் கிடைக்காது, போராட்டம் பண்ணினாலும் கிடைக்காது. ஏனென்று சொன்னால் அவர்களை டெல்லி கண்டுகொள்ளாது. ஆனால் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, இன்றைக்கும் சரி, மதிப்போடு டெல்லிக்கு செல்லக்கூடியவர், மரியாதையோடு டெல்லியால் நடத்தப்படுபவர் அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆகவே அவர் முதலமைச்சராக வந்தால்தான் வகுப்பு சண்டை, இனச்சண்டை, ஜாதி சண்டை, மொழி சண்டை இல்லாத தமிழகம் வளர்ந்து இருக்க வேண்டும். அதற்கு அருமையான புரட்சி தலைவர் எடப்பாடியார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும். எங்கேயுமே திருச்சியில் பாருங்கள், இன்னைக்கு ஒரு வடிகால்
ரிப்பேர் ஆகி 15 நாளை பார்க்காம தண்ணீரில் கழிவு நீரெல்லாம் சேர்ந்து குடிநீரில் கலந்து அது விஷமாகி அதை குடித்தவங்க அதை பருகினவங்க எல்லாருக்கும் வாந்தியில் ஏற்பட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்காங்க. இதை தொலைக்காட்சியில் பார்க்கின்ற மற்றவர்கள்லாம் பயந்து போய் தண்ணீரை குடிக்காமல் வண்டி தண்ணீர் விலைக்கு வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. இதுதான் திமுக ஆட்சியுடைய நிலையாக இருக்கிறது. ஒரு வாஞ்சையுள்ள முதலமைச்சர் தமிழக முதலமைச்சராக இருக்க வேண்டும். அவர்தான் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆகவே எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக சிவகாசி தொகுதியில் போட்டியிடக்கூடிய உங்களில் ஒருவராகிய இங்கு இருக்கக்கூடியவர்களே நானாக இருக்கலாம், இங்கு யாராக இருக்கலாம், நிற்பவர்களுக்கு நீங்கள் இரட்டை சின்னத்திலே வாக்களிங்கள். உங்களை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்காக உழைப்பதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உங்களின் ஒருவனாக, உங்கள் குடும்பத்தின் ஒருவனாக, என்றைக்கும் உங்களுக்கு துணையாக கேட்டிராந்திர பாலாஜி ஆகிய நான் இருப்பேன் என்று சொல்லி, இந்த தொகுதி எனது தொகுதி, இந்த தொகுதியுடைய மக்கள் எனது சகோதரர்கள், இங்கு இருப்பவர்கள் என்னுடைய வயது குறைந்தவர்கள் எனது சகோதரிகள், மூத்தவர்கள் என் தாய்க்கு நேரான சகோதரிகளை வணங்குகிறேன், மற்றவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சமுதாயத்தினுடைய வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான கனிவான நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி, எங்களோடு இந்த பூத் கமிட்டியினுடைய நிர்வாகிகள், பூத் கமிட்டியினுடைய நியமன கமிட்டியினுடைய பொறுப்பாளர், முன்னாள் வாரிய தலைவர் அன்பு சகோதரர் ஜான் மகேந்திரன் அவர்களே, எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் வி பலராமன் அவர்களே, இல்லம்மா இப்ப கேளுங்க. இந்த ரோடு வேணுமா? உள்ள கொண்டு வர சொன்னீங்க. உள்ள இடம் இருக்கா? இந்த இடத்துக்கிட்ட கட்டலாமா? ஏன்பா பொதுவோட இருக்கா? நான் பேசுறேம்மா, சம்பந்தம் அதிகாரத்தில் பேசுறேன்.